உன்னை நான் பாதுகாக்கிறதே உன்னை பிரகாசிக்க வைப்பதற்கு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்னைக்கு எப்படியோ இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா தெரியாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதுகாவல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் கர்த்தரை அணைக்க விடல? யோசித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை இந்த தீபம் மங்கினது? அணைச்சிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதுதானே. நம்ம தீபம் அணைஞ்சிருந்தா மேக்சிமம் குடும்பத்தினர் எவ்வளவு நாள் அழுதுருப்பாங்க? எவ்வளவு நாள்? மோசேக்காக 30 நாள், அதுக்கு மேல வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நமக்காக எவ்வளவு நாள் எழுதிருப்பாங்க? 4வது நாளே சோத்திர கூட்டத்தில் அடிச்சு முழக்குவாங்க. மேக்சிமம் இவ்வளவுதான், இவ்வளவுதான். ஏன் அணைக்கல அப்போ? ஆமென். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. ஆமென். உன் திட்டம் கண்டவுடன் ஆமென். தற்கால தேவைக்கா ஹல்லேலூயா. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே. ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, நான் கண்ட மேன்மையெல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் ஏன் பாதுகாக்கிறார்? சீயோனின் நிமித்தமும் ஆண்டவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்கு எப்படியாவது இதை பிரகாசிக்க வைக்கணும். ஹல்லேலூயா.